ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருந்தே பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனிமே விவசாய கடன் முழுமையான தள்ளுபடி வந்து கொடுக்கல. இந்த விவசாய கடன் முழு தள்ளுபடிக்கான அறிவிப்பை தான் பார்த்தீங்கன்னா புதிய தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விவசாய கடன் பயிர்க்கடன் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான தள்ளுபடி அறிவிப்பு வந்து வரப்போகுது. சில விவசாயிகளே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே பயிர்க்கடன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று இன்னுமே கட்டாத நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது அப்படின்ற விவசாயிகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக முழுமையான தள்ளுபடி வந்து கொடுக்க போகிறாங்க. யாருமே விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்களே யாருமே நீங்கள் வந்து விவசாய கடன் வந்து கட்டாதீங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து கிடைக்காது. மறு சீரமைப்பு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விவசாய கடன் வந்து எந்த மாதிரி விவசாய கடன் வந்து வாங்கியிருக்கீங்க, இந்த விவசாய கடன் வந்து யாருக்கெல்லாம் முழுமையான தள்ளுபடி வந்து கிடைக்க போது தகுதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்திருக்காங்க. இதில் தான் யாரெல்லாம் தகுதி அவங்க கொடுத்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விவசாய கடன் வந்து வாங்கியிருக்குமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுப்பட்டா இருக்கு இல்லையா, இந்த கூட்டுப்பட்டா வைத்திருக்கக்கூடிய விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்களாம் இனிமேல் பிரிக்காமல் இருப்பாங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் வந்து வாங்கியிருப்பாங்க. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே செட் ஆகலை. 3 பேர் இருக்காங்களே, அனைவருடைய பேருமே வந்து இருக்கும். அவர்களுக்கு வந்து அடங்கல் எடுத்து எனக்கு இவ்வளோ சொத்துக்கள் வந்து இருக்குது, எனக்கும் உங்கள் பயிர்க்கடன் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்டாவில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன்களாம் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதிலுமே ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைவருக்குமே விவசாய கடன் தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற தாவேக்காவுடைய அரசு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் 5 ஏக்கருக்கு 75,000 வரைக்கும் வந்து வாங்கியிருக்கக்கூடிய இந்த விவசாய கடன் தான் முழுமையான தள்ளுபடி. அதுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் தான் தள்ளுபடி அறிவிப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து வெளியிட்டாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபட்டியலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. மீண்டுமே விவசாயிகள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுட்டே தான் வந்து இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பட்டியல் இறுதி பட்டியல் வந்து வெளியிட போகிறாங்க. முழு தள்ளுபடி அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு உட்படுத்த அனைவருக்குமே தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூட்டு பட்டால் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா வந்து அண்ணன் தம்பிங்களாம் வந்து பிரிக்காமல் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புமே வந்து இருக்குது. இதிலுமே ஒரு சில பேர் சிக்கலெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இது வந்து உண்மையா அப்படின்றத இன்னுமே வந்து தெரியல. இந்த கூட்டுப்பட்டால் வாங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தள்ளுபடி வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இருந்தாலுமே விவசாய கடனை பொறுத்தளவுக்கு 75,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முழு தள்ளுபடி அறிவிப்பு 2வது பட்டியலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ முழு தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. அமைச்சர் அவர்களுமே சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மறு பரிசீலனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் வந்து இருக்கோம். விரைவில் நாங்கள் வந்து தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து எதிர்கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே அவருடைய மனைவியுமே பார்த்தீங்கன்னா போராட்டத்திலுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து தள்ளுபடி வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணங்களாம் கடன்கள்லாம் வாங்கிவிட்டு தப்பித்து விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து சொகுசாக வாங்கிட்டு வந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்காங்க. விவசாயிகள் 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வா சால்வா என்ற ஒரு நிலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அரசாங்கமே தள்ளப்படக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசித்து பார்த்து அனைவருக்குமே விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தள்ளுபடி வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய அரசுக்கு வந்து முன்வைத்திருக்காங்க. இதனை எடுத்து தான் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே முழு தள்ளுபடி 5 ஏக்கருக்கு உட்படுத்த அனைவருக்குமே முழு தள்ளுபடி அறிவிப்பு செட்டாக எடுத்து வந்து விவசாய கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா
கட்டாயமாக அனைவருக்குமே விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. 1,00,000க்கு மேலே உள்ள இருக்கும் அனைவருக்குமே இந்த விவசாய கடன் தள்ளுபடி வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்றத அமைச்சர் வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சில அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி இருந்ததுன்னா அனைவருமே எதிர்பார்த்த இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அந்த விவசாய கடனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க. சில பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அந்த விவசாயிகளுக்கு அனைவருக்குமே முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது மாதிரி தான் தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தள்ளுபடி இருந்து பார்த்தீங்கன்னா விவசாய தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்றத போராட்டத்தில் இறங்கியிருந்து நிலையில் இப்போ அதிரடியாக இந்த பயிர்க்கடன் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வரைக்கும் முழு தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வந்து கொடுக்கணும். 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைவருக்குமே இந்த முழு தள்ளுபடி வந்து கிடைக்கணும் அப்படின்றத நோக்கோடு கொண்டு இப்போ அதிரடியாக ஒரு தீவிரமான போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து புதிய தகவலை ஒன்று வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் போட்டியளித்த அவர் தமிழகத்தில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலுமே உள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை வந்து கேட்டறிந்து அவர் அனைவருமே பயனடையும் வகையில் புதிய வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அந்த கடந்த அரசாணை போலவே தாவேக அரசின் தனி பட்ஜெட்டுக்காகவே வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். வரவிருக்கும் வேளாண் துறை பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விவசாய கடன் தள்ளுபடிக்கான அனைத்து நடவடிக்கைகளுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்றத அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வரக்கூடிய வேளாண் பட்ஜெட் தாக்கலில். அதிரடியாக இந்த விவசாயிகள் முழுமையான தள்ளுபடிக்கான அனைத்து ப்ராசஸிங்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்றத வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் கொடுத்துருக்காரு. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் போது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள நிலங்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முற்றிலுமே தள்ளுபடி வந்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்தவர்களுக்கு 50% தான் தள்ளுபடி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான மறுபட்டியல் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. விரைவில் நம்ம எதிர்பார்த்த விவசாய கடனுக்கான பட்டியல் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த 75,000 வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே கூட்டுறவு வங்கியிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு கடன் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போகாத நிலையில் இதனால் விவசாயிகள் இது வரைக்குமே யாருமே கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடனே பார்த்தீங்கன்னா திரும்ப செலுத்தாத நிலை வந்து இருக்குது. சில நிலையான ஒரு தள்ளுபடி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சில அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விவசாய கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு விரைவில் அறிவிப்பார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் வினோத் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியான ஒரு மகிழ்ச்சியான குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.